மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பில் இருக்க திரைப்படம் கூலி ஆகஸ்ட் 14 வெளியாக இருக்குது. அந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சென்னையில் நடைபெற இருக்குது. எந்த அளவுக்கு சார் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க படத்துக்கு? கூலி பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு ரஜினிகாந்துக்கு உள்ள மார்க்கெட் அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்தியா ஃபுல்லாக உள்ள எல்லா நடிகர்களும், அதாவது பாலிவுட், தெலுங்கு நடிகர்கள், மலையாளம், கன்னடா இண்டஸ்ட்ரி எல்லாருமே பார்த்திங்கன்னா கூலியை பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே கூலியில் என்ன மேஜிக் பண்ணியிருப்பார் ரஜினிகாந்த் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த படத்தை ஃபஸ்ட்டு டேவே பார்க்கணும் அப்படின்னு பெரிய பெரிய டாப் ஸ்டார்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது 74 வயசில் ரஜினிகாந்துக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட்டு, இவ்வளோ பெரிய வரவேற்பு, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு, இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்கங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இது ரஜினிகாந்த் மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இந்தியா அளவில் இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கா, இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் இருக்கா, இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கா, ரசிகர்கள் கூட்டம் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ அந்த ஒரு 74 வயசுலேயும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கூலி படம் ரஜினிகாந்த் படம் போதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அது ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் ரஜினி சேர்றாங்க. இதில் அனிருத்தும் இருக்கார். இந்த காம்பினேஷன் ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷன். இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா கமலை வச்சு விக்ரம் அது மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தாரு. ஒரு பிளாக் பஸ்டர் படம். கமலோடைய கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் விக்ரம் பண்ணிச்சு. ஸோ அந்த காம்பினேஷன் இப்போ ரஜினியோடு சேர்ந்திருக்காரு அப்படின்னும் போது ரஜினி இன்னும் ஒரு படி மேலே உள்ள மாஸ் அட்ராக்ஷன் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது பெரிய ரசிகர்கள் கூட்டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரஜினியை சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு ரஜினியோடைய ஸ்டைலு, லுக்கு, வாக்கு எல்லாமே ஆடியன்ஸ் விசிலடித்து கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். ஸோ இந்த காம்பினேஷனில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு அது ரொம்ப முக்கியம். அவங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. லோகேஷ் என்ன எதிர்பார்க்குறவரோ படத்துக்கு அது அத்தனை விஷயங்களுமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த படம் ஒரு ரொம்ப கிராண்டியரான அதாவது ரஜினியோடைய மாஸான ஒரு எலிமெண்ட்ஸு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ்னுடைய எக்ஸ்ட்ராடினரி மேக்கிங்கு. இதில் இந்த படம் செம சூப்பராக வந்திருக்கு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா படம் எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆடியோ வெளியீடு அது நாளைக்கு 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் பண்ணுறாங்க. இந்த ஆடியோ ரிலீஸ் இது பெரிய ப்ரமோஷன் இந்த படத்துக்கு. இது காரணம் என்னென்னா, இந்த படத்தில் அமீர் கான் நடிச்சிருக்கு, நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு, இன்னும் பல எல்லா பெரிய நடிகர்களும் ஒவ்வொரு லாங்குவேஜில் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு இந்த ஸ்டேஜில் ஒன்றா கூடுறாங்க. ஒரு பெரிய அதாவது பல மாஸ் அட்ராக்ஷன்ஸ் உள்ள ஆர்டிஸ்ட்டு எல்லா ஃபீல்ட்லேயுமே, பாலிவுட்டில், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில், மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இவங்கெல்லாம் ஒரே ஸ்டேஜில் கலெக்ட் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா ரஜினி இது வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு 50 வருஷம் ஆச்சு. ஒரு தனி விழாவாக அதை பண்ணலாம் அப்படின்னும் போது ரஜினி வேண்டாம், அது அந்தளவுக்கு கிராண்டாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ், லோகேஷ் எல்லாம் சேர்ந்து பேசி ரஜினிக்கு ஒரு ட்ரிபியூட்டாக, ஒரு மரியாதையாக ரஜினியோடைய 50, அதாவது ரஜினி 50 வருஷம் ஆகுங்கிறத பற்றி சின்னதாக ஒரு ரஜினியோடைய படங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய மாஸ் டைலாக்ஸு, அதாவது பாஷாலேருந்து முள்ளு மலரில் ஒரு டைலாக் பேசுவார்ல, கெட்ட பையன்டா இந்த காளி அப்படின்ற பேசுவார்ல, அந்த மாதிரி டைலாக் எல்லாம் சாங்ஸினுடைய முக்கியமான கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு ரஜினிக்கு ஒரு மரியாதை செய்கிற மாதிரி கொஞ்சம் அந்த ஃபங்க்ஷனில் ஒரு விழா இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை பேர் வராங்க, இது ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் கூலிக்கு இது பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குங்கிறதுனால சாதாரணமாக இந்த படத்தில் உள்ள பாட்டை மட்டும் போடுறது இல்லாமல் இதை மீறி அனிருத் ரஜினியோடைய பல படங்களில் இருக்கிற மாசான சாங்ஸை இதில் ஒரு கான்செப்ட் மாதிரியே பண்ண போகிறார். அதான் நான் சொன்னேன்ல, ரஜினி 50 ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறாங்கன்னு, அதையும் அனிருத்தும் பண்ண போகிறார். ஸோ இது நாளைக்கு ரஜினி ஆடியோ வெளியீட்டில் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது பேசுவாரா அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், அரசியல் பேசுவாரான்னு ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரஜினி அரசியல் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரஜினி அரசியல்லேருந்து ரொம்ப தூரம் வெளியில் போயிட்டார். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த காக்கா கழு கதையெல்லாம் சொல்லி அதெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் சர்ச்சையாச்சு. அதனால் ரஜினி இப்போ வேல்பாரி விழாவில் பேசும்போது கூட பார்த்திங்களா, நான் என்ன பேசினாலும் பிரச்சனையாயிருது அப்படிங்கிறவார். எந்த துரைமுருகன் மேட்ரு அதை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது எதுவும் இந்த படத்தில் சர்ச்சையாக ரஜினி பேச மாட்டார். ஆனால் ரஜினி பேசக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக அந்த படத்தில், அதாவது லோகேஷ்
என்ன மாதிரி எஃபர்ட் எடுத்தார், அனிருத்தினுடைய எஃபர்ட், அது இல்லாமல் வந்து அமீர் கான்லேருந்து நாகார்ஜுனாலேருந்து பல லாங்குவேஜில் உள்ள ஆர்டிஸ்ட்லாம் இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின அவங்களாம் வேற ஒரு குட்டி கதை இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு இல்லையா? லோகேஷ்க்கு ஒரு குட்டி கதை வந்து ரஜினி சொல்லுவார். ஏன்னா லோகேஷ் வந்து ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. காரணம் என்னென்னா, ரஜினி வந்து ரொம்ப கிளவரான ஒரு ஆர்டிஸ்ட் சார். இன்றைக்கி 50 வருஷம் கழித்து கூட பார்த்திங்கன்னா ரஜினி வந்து இதே மார்க்கெட்டோடைய சஸ்டெயின் ஆகிறதுக்கு, சூப்பர் ஸ்டாராக தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, யங்ஸ்டர்ஸோடு வந்து ட்ராவல் பண்ணுறாரு. பல கதாநாயகர்கள் பாருங்கள், அன்றைய காலத்தில் இருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அப்டேட் ஆகிக்க முடியல அவங்களால. ஆனால் ரஜினி வந்து அடுத்தடுத்து அப்டேட் ஆகிக்கிறாரு. ஒரு காலத்தில் இளையராஜாவோட இருந்தார், அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானோட இருந்தார், அதுக்கப்புறம் வந்து இப்போ அனிருத்தோடு வந்துட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்பி முத்துராமனோட பண்ணார், கேஎஸ் ரவிக்குமாரோட பண்ணார், சுரேஷ் கிருஷ்ணாவோட பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ், அப்புறம் வந்து நெல்சன் திலீப் குமார், லோகேஷ் கனகராஜ், இப்படி வந்து யங்ஸ்டர்ஸோட அப்டேட் ஆகிறதுனால அவங்களுடைய தாட்ஸ், அவங்க இப்போ கரண்ட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. அதே நேரத்தில் ரஜினிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிடுறாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நெல்சனும் இதுக்கு முன்னாடி ஜெயிலர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வெற்றி கொடுத்தாரு. இப்போ ஜெயிலர் 2 பண்ணிட்டு இருக்கார் ரஜினி. ஸோ அப்படி இருக்கும்போது லோகேஷ் அவரோட சேர்ந்து கூலி 2 பண்ணணும்னு ரஜினிக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஆடியோ வெளியீட்டில் பேசுவார் ரஜினி. இந்த படத்தினுடைய என்னென்ன எஃபர்ட் எடுத்தோம், இந்த படத்தை எப்படி உருவாக்கணும், இந்த படம் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறது வந்து தான் ரஜினி பேசுவார். அரசியல் நிச்சயமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. சமீப காலமாக வர திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய மைனஸாக இருக்கிறது ஸ்க்ரீன் பிளே, கதையெல்லாம் தாண்டி டியூரேஷன் வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இந்த படத்துலேயும் ஒரு மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதையும் தாண்டி புஷ்பா 2லாம் பார்த்தீங்கன்னா 3.25 மணி நேரம் ஓடிச்சு, அது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ டியூரேஷன் ரஜினிகாந்த் சார் படத்துக்கு வந்து ஒரு மைனஸாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, அதாவது கதை என்ன வேகத்தில் போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுதோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் கதை வந்து ஸ்பீடாக போச்சுன்னா, அதுவும் ரஜினி மாதிரி மாஸ் அட்ராக்ஷன் உள்ள ஆர்டிஸ்ட் நடித்தாங்கன்னா ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணி விசில் அடித்து கொண்டாடிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் கண்டென்ட்டில் எங்கேயாவது லேக் இருந்துச்சுன்னா, எங்கேயாவது ஒரு சோர்வு இருந்துச்சுன்னா, ஒரு தளர்ச்சி இருந்துச்சுன்னா, நிச்சயமாக வந்து இந்த 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் அந்த படம்லாம் எடுக்கும்போது சின்ன சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ புஷ்பா 2 வந்து 3.25 மணி நேரம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாருமே ரசித்து தான் பார்த்தாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து யோசிக்கவே விட மாட்டார். அதாவது அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவருடைய மாஸ் அட்ராக்ஷன்ஸ் வந்து படத்தில் இருக்கும். அடுத்து என்னன்னு யோசனை பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி தான் படம் கேலப்பிங் ஸ்பீடில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி வந்து இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து கூலி வந்து நிச்சயமாக ரஜினியோடைய விஷயங்கள், ரஜினியோடைய அட்ராக்ஷன் ஒன்று இருக்குல்ல, ரஜினியோட ஸ்டைலு மாசு, அவருடைய கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க ரஜினியோட கூலி படத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி ரசிகர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு தீனியாக தான் இருக்கும். கண்டென்ட்டு வந்து ஸ்பீடாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷம்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பார்க்கலாம், படம் வந்தால் தான் தெரியும். குறிப்பாக பலருமே பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட கதை இதுதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது கேங்ஸ்டர் முழுக்க கேங்ஸ்டர் கதை தானே இது? இல்லை, இது வந்து முழுக்க கேங்ஸ்டர் கதைன்னு நம்ம சொல்ல முடியாது. கூலி அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. கூலி டைட்டில் வச்சுருக்கும் போதே நமக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. என்ன அப்படின்னா, அந்த எப்படி சொல்கிறது, ஹார்பரில் வந்து ரஜினி வந்து ஒரு கூலியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கூலி தொழிலாளர்கள்னு ஒரு குரூப் இருப்பாங்கள்ல, அந்த கூட இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ரஜினி வந்து பல விஷயங்கள் தட்டி கேட்குறது, நியாயம் பெற்றுத்தரது, இந்த மாதிரியான கேரக்டர் தான் பொதுவாக ரஜினிக்கு கொடுக்க முடியும். அப்படி ஒரு கதையாக தான் இது இருக்கும். அதே நேரத்தில் இது உழைப்பாளி மன்னன்லாம் வந்துச்சுல, அதாவது வந்து லேபர்ஸ், அதாவது உழைப்பாளிகளுக்கு எதிர்த்து குரல் கொடுப்பார்ல, அந்த மாதிரி இங்கே ஹார்பரில் உள்ள கூலிகளுக்கு வர பிரச்சனைகளுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குற ஒரு கேரக்டராக தான் ரஜினிகாந்த் கேரக்டர் இருக்க முடியும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் படம் அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ட்ரக் மாஃபியா இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுருப்பாரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்பர் பேக் ட்ராப்பில் தான் முழு படமே நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து எப்படி சொல்கிறது, கஞ்சா கடத்தல், தங்க கடத்தல், இன்னும் வந்து ஹார்பர்னும் போதே பல மர்மங்கள் மறைஞ்ச ஒரு இடம். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து பின்னி கோர்த்து ஒரு கதையை கொண்டு வரும்போது நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கதையாக தான் இருக்கும். இந்த கதைக்களம் இப்படியாக தான் இருக்கும். நிச்சயமாக அதை எதிர்த்து போராடுற ஒரு லீடராக தான் ரஜினி இருப்பார். குறிப்பாக ரஜினிகாந்த் சார் படம்னாலே வந்து ஓவர்சீஸில் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து வெளியிடுவாங்க. ஸோ தமிழ்நாட்டிலையுமே அதிகமான ஸ்க்ரீன்ஸ் வெளியிட போகிறதா ஒரு தகவல் வந்துருக்கு இல்லையா? ஸோ
ஒட்டுமொத்தமாக எத்தனை ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் வெளியாக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1250லேருந்து 1300 ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ 90% கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 ஸ்க்ரீனு கிட்ட 950லேருந்து 1000 ஸ்க்ரீன் வந்து ரஜினி படத்தை வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க கூலி. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 650லேருந்து 700 ஸ்க்ரீன் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா அங்கே ரஜினிக்கே ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அதே நேரத்தில் நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு அங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நாகார்ஜுனா நடிச்சிருக்காருங்கிறது ஒரு ப்ளஸ். அங்கே தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பார்ப்பாங்க, ஆந்திரா தெலுங்கானாவில். ஸோ அந்த இடத்துல இன்னொரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா வார் 2 வருது. வார் 2 வந்து ஜூனியர் என்டிஆர் படமாக இருக்கிறதுனால அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கார். ஸோ அது தவிர்த்து பார்த்திங்கன்னா ரஜினிக்குள்ள மாசு எப்பவும் போல் அங்கே ஆந்திராவில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் இதே பிரச்சனை தான். வார் 2 வரதுனால அது ரித்திக் ரோஷன் அங்கே இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு வந்த தகவல் என்ன, 2000லேருந்து 2200 தேட்டர் வந்து நார்த் இந்தியாவில் போடுறாங்க ரஜினி படத்துக்குங்கிறாங்க. அமீர் கான் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பாலிவுட் ஸ்டார். அவருக்கான க்ரௌடு ஒன்று இருக்கும், அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். வழக்கம் போல் ரஜினி படம்னாலே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் நல்லா ஓடும். இப்போ ஜெயிலரே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே நார்த் இந்தியாவில் கலெக்ட் பண்ணிச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒரு 250-300 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம நினைக்கிறோம்ல இந்த 1000 கோடியை தாண்டி ஒரு கலெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேரளா கர்நாடகா அப்படி இருக்கும்போது ஒரு 350லேருந்து 400 தேட்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓவர்சீஸ் அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லா பக்கமே ரஜினிக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஆடியன்ஸ் இருக்காங்க. ரஜினி படம்னா ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கணுன்னு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர் வந்து மெயின் சிட்டியில் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சுற்றியில் ஒரு கிராமங்கள் மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 100-150 கிலோமீட்டரு கார் எடுத்துகிட்டு வந்து படம் பார்க்குறாங்க ஆடியன்ஸ், வெளிநாட்டு ரஜினி படமெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து 100 நாடுகளுக்கு மேலே வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரியான தகவல் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரியில் இது வரைக்கும் தமிழ் படம் வரலையோ அந்த மாதிரியான கண்ட்ரியிலெல்லாம் கூட இதை வந்து திரையிடுறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000லேருந்து 7500 தேட்டர்கள் வந்து டோட்டலாக கூலி வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல் 4 நாள் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வருது. ஸோ வியாழக்கிழமைங்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே பெரிய கலெக்ஷன் இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வரதுனால அது ஹாலிடேவாக போகுது. சாட்டர்டே சண்டே தொடர்ச்சியாக விடுமுறைகள் இருக்கிறதுனால ஒரு ஃபஸ்ட்டு 4 டேஸ் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா கூலி வந்து ஒரு 300 கோடி ரூபா தாண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கூலியோட வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 கோடி ரூபாய்க்கு டேபிள்லே வியாபாரம் நடந்திருக்கு. ரிலீஸ்க்கு முன்னாடி கூலியோட வியாபாரமே பார்த்தீங்கன்னா 650 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு. இது வரைக்கும் எந்த தமிழ் படமாவது வந்து 650 கோடி ரூபா வியாபாரம் பண்ணியிருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக வந்து ரஜினி இந்த காம்பினேஷன் வந்து கூலியோ காம்பினேஷன் வந்து 650 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்கிறதுனால இது சன் பிக்சர்ஸ்க்கு வந்து இந்த படம் வெளியிடுறதுக்கு முன்னாடியே 200 கோடி ரூபா லாபம். ஸோ இது வந்து 650 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணுன்ற நம்பிக்கையோடு தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து படத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வழக்கமாக நினைக்கிறோம்ல, அதாவது வந்து ஒரு படம் வந்து 1000 கோடி அடிக்குமா அப்படின்னா கூலி அதனுடைய சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா 3 சாங் கொடுத்துருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் சாங்ஸாக இருக்குது. ஸோ இதில் ஒரு ரீமிக்ஸ் சாங் ஒன்று இருக்குது, வேறு ஒரு ரீமிக்ஸ் சாங் ஒன்று இருக்குது ரஜினிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து எல்லா படத்துலையுமே ஒரு ரீமிக்ஸ் சாங் பயன்படுத்துவார். ஸோ அப்படி ஒரு மாசான ஒரு அட்ராக்ஷன் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கூலி வந்து 1000 கோடியை தாண்டதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இப்போ இந்த படம் தான் 1000 கோடி தமிழ் படமாக ஒருவேளை தாண்டிச்சுன்னா அடுத்து ஜனநாயகன் வரும்போது ஒரு கம்பேரிசன் வரும் இல்லையா, விஜய் அவரோட கடைசி படம் வேறு. ஸோ அந்த கூலியை கம்பேர் பண்ணி தான் அந்த படத்தோட ப்ரொமோஷன்லாம் இருக்கும் இல்லையா? இல்லை, கூலியை கம்பேர் பண்ணி ஜனநாயகன் ப்ரொமோஷன் இருக்குங்கிறது சரியான விஷயந்தான். விஜயினுடைய கடைசி படம் அது அவரே சொல்லிட்டாரு. ஸோ ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா பராசக்தி சிவகார்த்திகேயன் படத்தை வந்து அதே நாளில் கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது பொங்கல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 நாள் ஹாலிடே, இதை விட ஜாஸ்தியான ஹாலிடே டைம். அது ஹாலிடே செலிப்ரேஷன் மூடில் ஆடியன்ஸ் இருக்கிற சூழ்நிலை. ஸோ அப்படி இருக்கும்போது அதிகபட்சமான தேட்டர்களில் வந்து ஜனநாயகனை வெளியிட்டால் நிச்சயமாக ஒரு பெரிய கலெக்ஷனை பண்ணும். ஆனால் பார்த்திங்கன்னா பராசக்தியும் வெளியிடுறதுனால அதிகபட்சமான இந்த தேட்டர்களை வந்து வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி இருக்குது. ஒருவேளை பராசக்தி பொங்கலுக்கு வராமல் போனால் ஜனநாயகன் மட்டும் வந்தால் அந்த கலெக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா விஜய்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் கலெக்ஷன் இருக்குது, மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க. அது இயல்பாகவே பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் எப்படி சொல்கிறது, விஜயோட படங்கள் சுமாரான படங்களாக இருந்தால் கூட பெரிய வெற்றி படங்களாக மாறி பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணோம். ஸோ ஜனநாயகன் போது அவங்களுமே பார்த்திங்கன்னா இதில் விஜய் அரசியலும் பேசியிருப்பார். ஸோ அவருக்குள்ள கமர்ஷியல், அவருக்குள்ள மாஸ் அட்ராக்ஷன்ஸும் விஜய்க்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். பராசக்தி வராமல் இருக்கணும்.
ரொம்ப நன்றி சார். கூலி படம் ரொம்ப பல்வேறு விஷயங்கள் என்னோட பயன்படுங்க. மிக்க நன்றி. நன்றி.